ரக்பி வீரர் வசீம் தாஜுடீனின் கொலை தொடர்பில் இடம்பெறுகின்ற விசாரணைகளுக்கு எவ்விதத்திலும் அழுத்தம் விடுப்பதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ராஜித் சேனாரத்ன தெரிவிக்கின்றார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். எக்னலிகுட வழக்கை சமரசப்படுத்த சுகத கம்லர் முயற்சித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது. அவ்வாறு அவர் சமரசப்படுத்த சென்றால் அது தவறானது. சட்டம் அதிபர் திணைக்களத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் என்பவர்கள் அரசாங்கத்தின் சட்டத்தரணிகள். அரசாங்கம் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் சட்டத்தரணிகள். அவர்களுக்கு நீதிபதிகள் செய்யும் வேலையை செய்ய முடியாது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அவருக்கு அவன்கார்ட் சம்பவத்தின் போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. நீங்கள் கூறியது உண்மை என்றால் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் நாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுப்போம். මේක අපි ඇත්තනම් මේ සිද්ධිය අපි ජනාධිපතිතුමාගේ ඉල්ලා හිටනවා වහාම ක්‍රියාමාර්ග ගන්න කියලා. இதேவேளை வசீம் தாஜுடீன் கொலை தொடர்பிலான வீடியோ காட்சி தொடர்பில் எழுந்துள்ள விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். அமைச்சர் ராஜித சேனாரத்ன கண்டதாக கூறும் காட்சிகளும் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு வழங்கிய காட்சிகளும் ஒன்றா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எதனை அனுப்பியுள்ளார்கள் என்பதை கூற முடியாது. அவர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. ராஜபக்ச அரசாங்கத்துடன் செய்து கொண்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த விசாரணைகளை மூடிமறைக்க ஜனாதிபதி தலையிடுவதாக இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரு நிலைப்பாட்டில் உள்ளார்கள் என்பதை தெளிவாக கூறுகின்றேன். நீதிமன்றத்தினூடாக அந்த விடயங்கள் வெளியாக இடமளிப்பதை தவிர அதில் தலையிடுவதில்லை. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய முயற்சி ஒன்று தொடர்பில் அண்மையில் யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் தெரிவித்த கருத்து தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் அதிபர் இது குறித்து கவனம் செலுத்தியுள்ளார். தியாகராசா துவாரகேஸ்வரன் அதனை கூறியிருந்தார். ஜனாதிபதியை கொலை செய்ய முயற்சியோடு கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. இதுகுறித்து உடனே விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நேற்று பிற்பகல் போலீஸ் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව භාර ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පතිට වහාම මේ පිළිබඳව විමර්ශනයක් ආරම්භ කරන්න කියලා